இந்த இந்த திட்டத்தை நிறுத்த பாஜக முயற்சிக்குது. அதிமுகவோட இந்த சதியை உணர்ந்து தான் முதலமைச்சர் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காருன்ட்டு மரியாதைக்குரிய திருமாவளவன் ஐயா பேசியிருக்காரு. என்ன சதி பண்ணுது சார்? இது நிஜமாலுமே இதை நிறுத்துவதற்கு பாஜக முயற்சி பண்ணுதா? நிச்சயமா முயற்சி. அதுக்கு அந்த சதிக்கு அதிமுக உடந்தையா இருக்கு. நிச்சயமா ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டு சதி தான் இது நடத்திருக்கிறாங்க. அதான் உண்மை கூட. அண்ணன் சொன்னது போல இன்னைக்கு அந்த வழக்கு வந்திருந்து இந்த வழக்கில் ஸ்டே கொடுத்துருந்தாங்கன்னா மகளிருக்கான உரிமை தொகை கூட சிக்கலாக இருக்கும். இந்த வழக்கை வந்து நம்ம எதிர்கொண்டு அந்த ஸ்டேயை உடைக்கிறதுக்கு 2-3 மாதம் ஆகும். இப்போ இந்த 2-3 மாதம் ஆகும் அப்படின்னு சொன்னாக்கா அதன் பிறகு தான் அந்த ஸ்டேயை வந்து நம்ம வந்து அந்த ஸ்டேயை குவாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த திட்டத்தை தொடர முடியும். அந்த அடிப்படையில் இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் காலையில் வழக்கு 11 மணிக்கு வருதுன்னு வச்சுக்கலாம். காலைல 11 மணிக்குள்ளே முடிச்சாச்சு இல்லை, அதை 5 மணி நேரத்தில் முடிச்சிட்டாங்களா இல்லையா? ஏன்னா அந்த வழக்கில் ஏதாவது ஒரு ஆர்டர் வந்துருச்சுன்னா பெண்கள் பாதிக்கப்படுவாங்க, குடும்ப பெண்கள் பாதிக்கப்படுவாங்க, அவங்களுடைய உரிமை பாதிக்கப்படும். உரிமை தொகை தானே இது, இலவச தொகை கிடையாதுல்ல. இப்போ அந்த அடிப்படையில் இந்த தொகையை வழங்குவதற்கு வழக்கு தான் காரணம். நிச்சயமா வழக்கு காரணம். இவர்களுடைய மீண்டும் அதை வந்து தடுப்பதற்கு பல்வேறு உத்திகளை கையாண்டாங்க. அதை வந்து முதலமைச்சரும் ஆட்சியாளர் நம்ம திமுகவுடைய ஆட்சியாளர்களும் அதை புரிஞ்சுக்கிட்டதுனால, அதை தெரிஞ்சுக்கிட்டதுனால உடனடியாக இதை வந்து மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இது நடந்திருக்கிறது. இதில் என்ன பிரச்சனை நான் கேட்குறேன் என்னன்னா, ஒரே ஒரு செய்தி என்னன்னா, உரிமை தொகையை பெறுவதிலிருந்து பெண்களுடைய குறைந்தபட்சம் வந்து அவங்க ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு தெம்போட ஒரு குறைந்த சின்ன சின்ன செலவுகளை அவங்க மீட் பண்ணாங்க. ஒரு மாத்திரை வாங்குறது, மருந்து வாங்குறது, பால் வாங்குறது, பிள்ளைங்களுக்கு வந்து நோட்டு பேனா வாங்கி கொடுக்குறது, ஏதோ கடன் அடைக்கிறது, இந்த சுய உதவி குழுவெல்லாம் கடன் வாங்கியிருப்பாங்க, அந்த கடன் அடைக்கிறது, ஏதோ ஒரு வகையில் அது பயன்படுது. அது உரிமையாக அவங்க பெறுறாங்க. இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் 5000 கொடுங்கன்னு சொல்லி கேட்டீங்க பொங்கலுக்கு, 3000 தான் கொடுத்தாங்க. சரி 2000 சேர்த்து போட்டாச்சு, பொங்கல் பணத்தை கோடைக்கு போட்டாச்சுன்னு வச்சுங்க. இதில் வந்து யார் வந்து இதில் அது கேட்ட மாதிரி இதனால தமிழ்நாட்டு பெண்கள் தானே பலனடைகிறாங்க, தமிழ்நாட்டு மக்கள் தானே பலனடைகிறாங்க. நான் என்ன கேட்குறேன், மோடியை போல நாங்கள் ஆட்சிக்கு வந்த 100 நாளில் கருப்பு பணத்தை மீட்டு வந்து ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய வங்கி கணக்கிலும் 15 லட்சம் போடுவேன் என்று வாயால் வடைச்சு விட்டார் மோடி. ஆனால் இதுவரையும் அது கருப்பு பணமும் எங்கே இருக்குன்னு தெரில, 15 லட்சம் எங்கே இருக்குன்னு தெரில, 15 ரூபா கூட மக்களுக்கு பலன் கிடையாது. ஆனால் நமது திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதலமைச்சர் தன்னுடைய சொன்னதையும் செய்கிறார், சொல்லாததையும் செய்கிறார். இன்றைக்கி வந்து பெண்களுக்காக எத்தனை திட்டங்கள் இன்றைக்கு வெற்றிகரமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். தோழி விடுதிகள் திட்டம், நான் முதல்வன் திட்டம், விடியல் பெண்கள் திட்டம், விடியல் பயணம் என்று நீங்கள் வந்து அவ்வளவு திட்டங்களை பெண்களுக்காகவும் கல்விக்காகவும் முக்கியமாக இந்த ஆட்சி வந்து சிறப்பாக செஞ்சுருக்காங்க. மறுக்கவே முடியாது, எதிரி கூட மறுக்க முடியாது. ஆமாம், மறுக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இது வந்து உண்மையிலேயே இந்த சதியை புரிந்து கொண்டதால், இதை தெரிந்து கொண்டதால் தான் நாம் வந்து முதலமைச்சர் இந்த முடிவு எடுத்து உடனடியாக பலனை வந்து கொடுத்துருக்காங்க. இது உடனடியாக பலனை கொடுத்துருக்காரு. அதனால என்ன பலன்? இப்போ வந்து உரிமை தொகை பெற்றவர்களுக்கு என்ன பலன்? அந்த பலன் தான், அந்த பலன் நின்றுடக்கூடாதுங்கிறது தான். இப்போ நான் என்ன கேட்குறேன், உரிமை தொகை கொடுக்கலன்னு நீங்கள் கத்துனீங்க, உரிமை தொகை கொடுத்த பிறகு என்ன பலன் கேட்டால் என்ன அர்த்தம்? இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த உரிமை தொகை மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து பெண்களுடைய பயணத்தில் கிட்டத்தட்ட 800 கோடி பயணங்களை வந்து பெண்கள் அடைஞ்சிருக்கிறாங்க. இலவச பயணம் ஒரு மாதத்திற்கு குறைந்தபட்சம் அவர்கள் 3000 சேவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, பெண்களோட ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி வந்து இன்றைக்கி தோழி விடுதி திட்டத்தின் அடிப்படையில் எல்லாம் பெண்கள்லாம் நிறைய சுயமாக சம்பாதித்ததற்கு, சுயமாக பணி செய்வதற்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பெண் குழந்தைகள் உயர்கல்வியை வந்து பெற்றுக்கிட்டு வர்றாங்க. இப்போ இதெல்லாம் பெண்களுக்காக மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற செயல்பாடு. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் கேள்வி கேட்குறது உங்களுக்கு ஏதாவது தார்மீக உரிமை இருக்கான்னு கேட்குறேன். அதிமுகவாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், இன்றைக்கி வந்து இந்த 5000 ஏன் போட்டீங்கன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? பீகாரில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு, தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு நீங்கள் போட்டீங்கல்ல, அதை நீங்கள் வந்து அது தப்புன்னு எடப்பாடி சொன்னார், அது சரின்னு தானே சொன்னார். அது சரின்னு தானே சொன்னார், அதை வரவேற்று தானே பேசினார். தப்புன்னு சொன்னாரா?
இல்லை பிஜேபி வந்து இப்படி பண்ணக்கூடாதுன்னு இன்னைக்கு சொல்றாங்களே, ஏன் இப்போ பீகாரில் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு நீங்க பணம் போட்டீங்க, ஏன் இப்போ திருப்பி நெருக்கடி கொடுத்து அந்த பணத்தை வசூல் பண்றீங்க? அப்படியா நடக்க போகுது தமிழ்நாட்டில்? ஒருபோதும் அப்படி நடக்காது. அப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்படுகிற திட்டங்களை இந்தியாவே இன்னைக்கு வந்து ஃபாலோ பண்ற சூழல், பிஜேபியை ஃபாலோ பண்ற சூழல். நீங்க பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா தோல்வி விடுதிகள் திட்டம் தமிழ்நாட்டை உருவாக்குனதை இந்தியா முழுக்க உருவாக்கணும் பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் அறிவிக்கிறாங்க. காலை உணவு திட்டம் மகாராஷ்டிரா, ஒரிசா பொருளாதார ஆய்வறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறத சொல்றாரு. பட்ஜெட் எடுத்துக்காதீங்க, அது அர்த்தம். ஆமா, எக்கனாமிக் பட்ஜெட் சர்வேல சொல்லி இருக்காங்க. ஆமா, பொருளாதார ஆய்வறிக்கையில சொல்றாங்க இல்லையா? அப்ப இவ்வளவு சிறப்பான ஆட்சி இந்தியாவே பின்பற்றக்கூடிய, நான் சொன்ன மாதிரி எதிரி கூட அதை பின்பற்றக்கூடிய சூழலுக்கு இன்னைக்கு சிறப்பான ஆட்சியை திராவிட மாடல் அரசு வழங்கி கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இந்த 5000 என்பது பெண்கள் மத்தியில முகமலர்ச்சியை நீங்க பார்க்கணுமே. காலையிலேருந்து எவ்வளவு வந்து மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு என்னன்னா ஒரு தேவை, உடனடி தேவை. நீங்க பொங்கலுக்கு 5000 போட்டிருந்தா பொங்கல் செலவுக்கு போட்டு தான் என்னங்க ஆயிருக்கும். இப்போ அடுத்தடுத்த செலவுகளுக்கு அவங்க இன்னைக்கு வந்து இன்னொரு செலவுக்கு அவங்க வந்து பயன்படுத்த முடியும். இப்படிப்பட்ட மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு, மகிழ்ச்சியான ஒரு செயலை கொண்டாட மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்க ஏங்க வந்து வருத்தப்படுறீங்க? சரி இருங்க, அதிகமா கேட்பீங்க. இனிமேல இங்க எல்லாரும் இந்த பணம் வந்து தேர்தலுக்காக கொடுத்தது, தேர்தல் வாக்குகளை அறுவடை செய்வதற்காக கொடுத்தது, எங்களுக்கு பெண்களுடைய ஆதரவு அதிகமாயிடுச்சுங்கிற அச்சத்தினால இந்த 2000 ரூபாயை சேர்த்து வழங்கி இருக்குன்ட்டு விஜய் ஒரு பக்கமும், தோல்வி பயத்தால கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லிட்டு எடப்பாடி, ஓபி, அன்புமணி எல்லாரும் சொல்லி கொண்டு இருந்தாலும், ஆனா முதலமைச்சர் சொல்லியிருக்கிறது இதை வந்து அடுத்த 3 மாதங்களுக்கு நிறுத்துறதுக்கு இவங்க சதி பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கும் போட்டிருக்காங்கங்கிறீங்க. அந்த ஒற்றை காரணம் இந்த நிதி விடுவிக்கப்பட்டதில் ரொம்ப பெரிய பங்கு வகிக்கிறதா? தேர்தலுக்காக தான் கொடுத்தாங்க, அது எங்களுக்கும் தெரியும். ஆனா இது ஒரு பெரிய காரணமான, அதை விட முக்கியமானது இல்லை, தேர்தலுக்காக கொடுத்தாங்கன்னு நம்ம போற போக்குல சொல்லிட முடியாது. அது என்னன்னா நிச்சயமாக அது காரணம். ஏன்னா நான் ஆரம்பத்தில் உங்கள்ட்ட சொன்னேன், இந்த வழக்குன்னு ஒன்று போட்டு அதில் ஏதாவது ஸ்டேக்கே வாங்கியிருந்தாங்கன்னா 3 மாதம் ஆகும் அந்த ப்ராசஸ் ரெட்ரீவ் பண்ணுறது, திரும்ப பெறுவதற்கு. ஆகவே அது ரொம்ப முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாமல் ஒரு முதலமைச்சர் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இன்புட் நிறைய வரும், நிறைய வந்து தகவல்கள் வரும். அந்த அடிப்படையில் பிஜேபியும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து இந்த உரிமை தொகையை கொடுப்பதற்கு அவர்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் இடையூறு செய்து நிறுத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்கிற உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வந்ததன் அடிப்படையில் தான் இது வந்து உடனடியாக மட்டும் ஒரு சின்ன குறுக்கீடு நான் பண்ணிடுறேன். எப்படி சபாநாயகர் ஓம் பிர்லா பிரதமர் மீது தாக்குதல் நடத்துவதற்கு போவதாக எனக்கு தகவல் கிடைத்தது எப்படி நாடாளுமன்றத்தில் சொன்னாரோ, அதுபோல பிரதமர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கும் இந்த திட்டத்தை நிறுத்துவது தொடர்பாக சில சதி நடப்பதாக தகவல் வந்திருக்குது. நம்பகமான தகவல் இங்க வந்திருக்கிறது உண்மை. அந்த அடிப்படையில் தான் அவர் வந்து கம்பேர் பண்றதுன்னு வந்து லாஜிக்கே இல்லாம பேசுறீங்க சார். இல்ல மேடம், நான் சொன்னது கரெக்ட் தான் மேடம். என்ன மேடம் எப்படி கரெக்ட்னு சொல்றீங்க? ஏனா பொறுப்பா இருக்கிறவங்க நான் தான் பதில் சொன்னேன், என்னட்ட தான கேள்வி கேட்டாங்க. சரி சொல்லுங்க, நான் பதில் சொல்லிடுறேன். என்னன்னா, அதாவது ஓம் பிர்லா சபாநாயகர் அந்த செய்தி அவருக்கு வந்து சொல்லப்பட்டதாக சொல்றாரு இல்லையா, அப்படி வந்து அங்க டிக்ளேர் பண்றதுக்கு அவருக்கு வாய்ப்பே கிடையாது. அது உண்மை தன்மையை வந்து அவர் பரிசீலிச்சிருக்கணும். உண்மை தகவல் வந்ததா வச்சுக்கலாம். சபாநாயகர் அப்படி செயல்பட முடியாது, அப்படி செயல்படக்கூடாது. அதை எப்படி வந்து உறுதிப்படுத்திட்டு அது உண்மையாக ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் சார். அப்படி இது வேறன்னு இது வேறன்னு சொல்ல வர இன்னொரு செய்தி என்னன்னா, இங்க இருக்க சபாநாயகர் மாதிரி பிஹேவ் பண்ணணும்னு சொல்றாங்க. சரி இருங்க மேம், இல்ல கவர்னர் மாதிரி பிஹேவ் பண்ணலாம். சரி, நன்றி. கவர்னர் வந்து சூப்பரா பிஹேவ் பண்றாரு தமிழ்நாட்டுல. மாட்டேன்னு சொன்னா உங்களுக்கு பிரச்சனை, கணக்கு கேட்டா உங்களுக்கு பிரச்சனை. கவர்னர் யாருன்னு கேட்டா முடிச்சிருங்க. அதாவது என்னன்னா, எம்ஜிஆர் வெளில போன மாதிரி கவர்னரே வெளில போயிட்டு சொல்லுங்க. அதான் சொல்ல எல்லாரையும் அனுப்பிடுவீங்க. பிரச்சனை முடிச்சிருங்க. ஹை கோர்ட் சென்ஸ் அனுப்பிடுங்க. எம்ஜிஆர் கணக்கு கேட்டால சகோதரருக்கு சொன்னாரு 1 லட்சம் கோடி வந்து கூடுதலாக கொடுத்திருக்காங்க. எங்க சார் அந்த பணம்? ஏன் சார் கல்விக்கு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய சமக்ரா சிக்ஷா திட்டத்தை நான் சொல்லிடுறேன். எது போய் 5428 கோடி ஏன் அவர்கள் கொடுக்க மறுக்கிறார்கள்? அது மட்டுமல்ல, மேடம் சொன்னாங்க தோழி பெண்கள் விடுதி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்னு சொன்னாங்க.
சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு 223 கோடியை தான் பணிபுரியும் பெண்களுக்கான திட்டத்திற்காக பொதுவாக ஒதுக்கி இருக்கிறது. இல்ல தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி இருக்கு. அதுதாங்க பொதுவாக தமிழ்நாட்டுக்கு, அது பொது நிதி. அது தோழி திட்டம் வந்து தமிழ்நாடு அரசினுடைய திட்டம், அது நிதி இருக்கலாம். ஆனா 223 கோடியை கொடுத்துட்டு மகாத்மா வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்துல மகாத்மா காந்தியை வந்து 1948 படுகொலை செய்தது போல மீண்டும் 1925 படுகொலை செய்தது ஒன்றிய அரசு. எந்த அடிப்படையில்? அவருடைய பெயரே தூக்கிட்டாங்க. 2005 மன்மோகன் சிங்குடைய ஆட்சி காலத்தில், காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கிராமப்புற ஏழைகளுக்காக கொண்டு வரப்பட்ட அந்த திட்டத்தை அவர் பெயரை நீக்கினது மட்டுமல்லாம அந்த திட்டத்திற்கு ஒதுக்கிய நிதி, அந்த திட்டத்துக்கு 90% 100% ஒன்றிய அரசு தான் கொடுத்துச்சு. மன்மோகன் சிங்குடைய ஆட்சியில தீர்மானிக்கப்பட்டது. அதுல வந்து இவங்க அந்த பணத்தை வந்து காலி பண்ணிட்டு கொடுக்க வேண்டிய பணத்தையும் கொடுக்கல. கொடுக்க வேண்டிய பணம் எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து 2024-25 நிதி ஆண்டுல வந்து 2999 கோடி கொடுக்கல, விடுவிக்கப்படல. அதே போல அதே போல வந்து ஊதியத்துக்காக அது இல்லாம 2850 கோடி கொடுக்கல. நீங்க 223 கோடியை கொடுத்துட்டு 10,000 கோடியை கொடுக்காம விடுறது வந்து எந்த விதத்துல நியாயம்? இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இது உரிமை தொகை. இந்த உரிமை தொகை தான் நம்ம கொடுத்திருக்கிறோம், இலவசம் கொடுக்கல. இது அது வந்து திட்டத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டதை தவிர இவர்கள். அப்புறம் இன்னும் ஒரே ஒரு செய்தி, பக்தி இலக்கியம் பத்தி மேடம், பக்தி இலக்கியத்துக்கும் சனாதனத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அன்னைக்கு இந்து மதமே கிடையாது. அன்னைக்கு சைவம் ஆன்மீகம் வேறு, சனாதனம் வேறு. நான் கூட சாமி கும்பிடுவேன், அது வேறு. ஆனா சாமியின் பேர்ல ஒரு மதத்தின் மீது வெறுப்புணர்வை தூண்டி அவர்களை வந்து தனிமைப்படுத்தி அவர்கள் ஜெனோசைட் பண்ணணும்னு சொல்றது வேறு. திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு பழமொழி இருக்கு சவுத் தமிழ்நாடுல எல்லாம், வேணும்னா பழம் வேர்லயும் காய்க்கும், இல்லைன்னா உச்சாணி கும்பல போய் காய்க்குமா. இவங்களுக்கு வேணும்னா 5000 உடனே நிதியை கொடுப்பாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, அங்க சாலை பணியாளர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க பணி நியமனத்துக்காக, செவிலியர்கள் பண்ணுவாங்க, மருத்துவர் பண்ணுவாங்க, எல்லா துறையில இருக்கிறவங்களும் பணி நியமனம் செய்யணும், ஊதிய உயர்வு வேணும்னு பண்ணுவாங்க. அப்பெல்லாம் இவங்களுக்கு நிதி இருக்காது. அங்க இருக்கிறவங்களெல்லாம் இவங்களுக்கு பெண்களா தெரிய மாட்டாங்க. இப்ப எலெக்ஷன் வருதுன்னு உடனே இவங்களால வந்து 5000 ஒதுக்க முடியுது, அதுக்கு நிதி இருக்கும். இல்ல அதிமுக சரி செய்துன்னு அவர் நண்பர் சொல்றது அப்பட்டமான போய். சமூக நல திட்டங்களில் அமர்த்தியா சென்னாலே பாராட்டப்பட்ட ஒரு இயக்கம் இந்தியாவில் ஒன்று இருக்குன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிடம். ரொம்ப நன்றி.